கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா திருவாரூரில் ஜாய் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். அதோட ஃபுல் விலாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கு இல்லை வந்து காரில் வரீங்கன்னா பார்க்கிங்கை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். பார்க்கிங்க்கு பக்காவான பிளேஸை உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனோம்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப நீட்டாகவும் செம்ம கிளாஸியாகவும் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அரேபிய தீமில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ஹால் ஃபுல்லாமே இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா டைனிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்குது இது. நெக்ஸ்ட் அவங்களோட மெனுவை பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனீஸு, அரேபியன் அண்டு சவுத் இந்தியன் குசின்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அது உங்களுக்கு சூப்லேருந்து அல்ஃபாமா இருக்கட்டும், பிரியாணி, சவர்மா, ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ சவர்மா அண்ட் சூப்ஸ் இல்லை அதர் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டர்ஸுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு வார்ம் அப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிளியர் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. அது பெப்பர் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டோம். ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சூப்பை பொறுத்தவரையும் இது ஒர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் ஷவர்மா. ஸோ ஒன்றும் இல்லை, நார்மலி வந்து இந்த ஃப்ரைட் சிக்கனை வச்சு ஷவர்மா கொடுத்துருந்தாங்க, பிளேட் ஷவர்மா. ஸோ அது வந்து 200 rupees ஏன்னா செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து ஒரு அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு என்னோடய பர்சனல் தாட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாபிக்யூ ஃபுல் பிளாட்டர் வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லா வகையான பாபிக்யூ கெபாப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹரியாலி டிக்கா, அப்புறம் வந்து சிக்கன் டிக்கா, சீக் கபாபு, அப்புறம் வந்து கிரில் சிக்கனு, தந்தூரி, ஆஃப்கானி டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டிக்காஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு பிளாட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1099க்கு இது ப்ரைஸு. இந்த அளவு ஒருத்தாலியாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, எல்லாமே செம்மையாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு எந்த குறையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட அனதர் ஃபேமஸான ஒரு டிஷ் வந்து கோழி பொரிச்சது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 480 rupees. இது வந்து ஒரு நானுக்கு இல்லை வந்து ஒரு ரொமானி ரொட்டிக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதுக்கு செமி கிரேவியோட தான் உங்களுக்கு வந்துச்சு. இது ஒரு புதுசாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நான் ரொமானி ரொட்டிக்கு வந்து கிரேவியாக வந்து சிக்கன் ஹைதராபாத்தி, மஷ்ரூம், பட்டர் சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு, எல்லா ஸ்டாண்டர்ட் மாதிரி ரொம்ப பெருசாக சொல்கிறபடி இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா செட்வான் ரைஸு, அப்புறம் நார்மல் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவுமே ஆவரேஜ் தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் யாரும் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியோட இல்லை தனியாக போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவாரூரில் ஜாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சரியில்லை. என்ன தெரியுமா, ரைஸு ஒஸ்ட்டாக இருந்துச்சு, மற்றபடி பக்காவாக இருந்துச்சு. இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பில் ஐக்கானை லைட்டாக தொட்டு விட்ருங்க.